ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்திலே கூறினதை வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாத நிலையிலே பூமி போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாடுகளுக்கு இடையிலே சமாதானம் இல்லை, வீடுகளிலே குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத நிலைமையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். மனிதர்கள் சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சீஷர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி என்பவர் தன்னுடைய புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாக கூறும்போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தேவனுடைய கோபாக்கினை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சகித்து நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனிதன் மரணத்தை கண்டு இன்றைக்கு பயப்படுகிறான். மனிதன் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் மரண பயமே ஆகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதினால் நமக்கு மரண பயம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும். ஆம் அருமையானவர்களே, மரண பயம் இல்லாத ஒரு சமாதானமான வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளிக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதர்கள், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இங்கே கண்களை மூடுகிற அவர்கள் தேவனுடைய வீட்டிற்கு போவார்கள். அருமையானவர்களே, இது பெரிதான பாக்கியம். இந்த பெரிதான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே தர முடியும். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.